அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா விட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சாவா பொண்ணு எடுப்பாரு? யாரா அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான்? யாரும் அந்த மண்டவைங்க நாயே? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுனீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவத்தை தவிர்த்து என்ன பண்ணுவான்? படுவா இருங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்தி கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புலி இருக்கு, உங்களை முத அடைப்பாங்க. எந்த பேசுற நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது. ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவனி நரி கடிச்சு நீ மைக்கிலேயே கூப்பிடுற. போய் வேலை பாரு. இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சிட்டு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ இல்லப்பா, நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலே போகட்டும். ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா? ஆமா. இத புடிங்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே? என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் மாசம் போட்டீங்க? ஆட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10,000 ஆஸ்பத்திரியில் வித்தாவது பொழைச்சிருப்பேன். காரணம் பிரயோஜனம் இல்லாத அவன் காதை கடிச்சு வந்திருக்கா? பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பொன் தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த அவன் காசு என் காதை குடியா. வாடி, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க இறக்கி எடுத்துட்டு போ. என் காது என் காது என் காது. அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா, இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன தம்பி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி? ஏன் ஏதாவது கடன்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு. 1 வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் தர மாட்டாங்க. அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமோத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். ஆனா போ பரிசு, இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் நரிங்க வா ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூட இடத்துல கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய. நான் எங்க நரி வளர்க்கறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையன் தான். ஆட அவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது ஒரு மோத்தல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சு. சொன்ன கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா மா செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா, நரி ஊழ விட்டுருச்சு. சக்சஸ். ராமசாமி பணம் சேர்த்து வைடா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அருந்து போச்சு? 2வது தடங்களும் ஆகி போச்சே. சக்சஸ். என்ன ரத்த காவெல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். ஏப்பா, செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தானே.
போயிட்டானா? டேய் ஐயோ நான் செத்தேன். யாராவது அடிக்காதே. ஐயோ அடிக்காத. சாவுடா சாவு அடிக்காத. சாவு சாவு ஐடியா குடுக்குற ஐடியா. இவன் நரியாடா? என் கண்ணுக்கு அவன் அப்படிதான் தெரியும். என்னடா உன் கண்ணுக்கு தெரியுது? என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? இவன் முகத்துல முடிச்சிட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது ராமசாமி செத்து போயிட்டானா? ஆமாண்டா ஓனாய்க்கு பிறந்தவன அவர் உங்களுக்கு ரூபா கொடுக்கணுங்க. செத்து போயிட்டாங்க. ஓடி போயிரு. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்க கூடாது. மேயற மாட்ட நக்கர மாடுக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு லிப்பும் மட்டும் கொடுக்குற. போடா போய் நிறுத்துறா. பாரதேசி நாய. நல்ல பாட்டை பாட விட மாட்டீங்களே. பாஸ் எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? யா. எங்க போறோம்? எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்டாட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கழி வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல. என் பேர் வெளியே தேவையில்லை. ஐயோ